மக்களுக்கு ஆசீர்வாதங்களைப் பற்றி சுவாரஸ்யமான எண்ணங்கள் உள்ளன. பலர் தாங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறார்கள். அநீதியின் பக்கம் நிற்கிறார்கள், புண்படுத்தும் செயல்களுக்கு உதவுகிறார்கள், நியாயமற்ற திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள், ஆனால் நல்லவை நடக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அநீதியுள்ளவர்களின் பக்கம் நிற்பது ஒருபோதும் உண்மையான ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்காது. சாமுவேல் முதல் புத்தகம் 23-7 சவுல் மன்னன் தாவீதை பிடிக்க முயற்சிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். தாவீது தொடர்ந்து தப்பி ஓடும்போது சவுல் பொறுமை இழக்கிறான். அப்போது சீத்தியர்கள் வந்து, தாவீது எங்கிருக்கிறான் என்று எங்களுக்கு தெரியும், அவனை மன்னனிடம் ஒப்படைப்போம் என்று சொல்கிறார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் யெகோவாவால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக என்று பதிலளிக்கிறான். நன்கு சிந்தித்துப் பாருங்கள். சவுல் குற்றமற்ற ஒருவனை ஏமாற்ற உதவ தயாராக இருக்கும் மக்களை கடவுளின் பெயரால் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் ஒருவர் கடவுளின் பெயரை பயன்படுத்துவதால் அவர்களின் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது என்று அர்த்தமல்ல. கடவுளின் நீதியை பிரித்து அறிவிக்கப்படும் ஆசீர்வாதம் இறுதியில் பலனளிக்காது. இருப்பினும் மக்கள் இதுபோன்ற எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள். தாங்கள் விரும்பியபடி வாழ்ந்தாலும் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பைபிள் தெளிவாகச் சொல்கிறது, உண்மையான ஆசீர்வாதங்கள் கடவுளின் பாதையை பின்பற்றும் போது வருகின்றன. ரோமர் 3-7 நீதிமான் இல்லை, ஒருவர் கூட இல்லை என்று கூறுகிறது. இது நம்மில் எவரும் இயல்பாகவே கடவுளுக்கு முன்பு நீதிமான்கள் இல்லை என்று அர்த்தம். நமது சொந்த முயற்சிகளால் கடவுளின் கிருபையை பெற முடியாது. ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது, இயேசு கிறிஸ்து மூலம் கடவுளுடன் சரியான உறவை ஏற்படுத்துவது. இயேசுவின் இரத்தம் நமது பாவங்களை கழுவுகிறது, கடவுளின் நீதி நமது பலவீனங்களையும் குறைபாடுகளையும் மறைக்கிறது. நாம் எப்போதும் கடவுளுக்கு சரியாக பதிலளிக்கிறோம், நமது வாழ்வியல் ஒவ்வொரு அம்சத்திலும் அவரை அங்கீகரிக்கிறோம். கடவுள் நமக்கு வாழ்க்கை மற்றும் இரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை பெருகச் செய்கிறார். எனவே நாம் உண்மையாகவே கடவுளின் ஆசீர்வாதங்களை விரும்பினால் தவறான இடங்களில் அவற்றை பெறுவோம் என்று எதிர்பார்க்கவோ அல்லது தவறான எதிர்பார்ப்புகளுடன் தேடவோ கூடாது. அநீதியின் பக்கம் நிற்பது அல்லது தவறான பாதையில் செல்வது மற்றும் ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது வீணான நம்பிக்கையும் தவறான மாயையும் ஆகும். அனைத்து ஆசீர்வாதங்களின் மூலமாகிய கடவுளுடன் சரியான உறவை மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே உள்ளது. என்றும் கூட உங்களுக்காக கடவுள் இயேசு கிறிஸ்துவில் வாழ்க்கை, இரட்சிப்பு மற்றும் சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை பெருகச் செய்து தயாராக வைத்திருக்கிறார்.